கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயத்துல பாரத்தை சுமக்கிறோம். அல்லேலூயா. குடும்ப விஷயத்துல, நம்ம பிள்ளைங்களோட விஷயத்துல, நம்மளோட லைஃப்ல, வேலை செய்கிற இடத்துல அநேக பாரங்கள், கடன் பிரச்சனைகள், நோய்கள், அநேக பாரங்களை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது நிமித்தமா அநேக சரீரத்துல பலவீனங்கள், அது இல்லாம நம்ம வாழ்க்கையில நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், திகில். அல்லேலூயா. ஆனா பாருங்க, நம்ம பாரத்தை சுமக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. வேதத்தை பார்ப்போமா? சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. உங்களோட பாரத்தை அல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல உங்க பாரத்தை வைங்க. அல்லேலூயா. நான் நீங்க பாக்குறவங்க யார் இருந்தாலும் சரி, உங்களோட கஷ்டங்கள், உங்களுக்கு என்னென்னலாம் காரியம்லாம் பாரமா இருக்கிறது அந்த நாட்கள்ல, அந்த பாரத்தெல்லாம் முழங்கால் போட்டு அல்லேலூயா கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி பாரம்லாம் இருக்குது, இந்த பாரத்தெல்லாம் உங்க மேல வைக்கிறேன்னு சொல்லும் போது கர்த்தர் உங்க பாரத்தெல்லாம் எடுத்து அல்லேலூயா ஆனந்த கலைப்போடு உங்க வாழ்க்கை கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட்.